அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்போவுமே எல்லா பேரும் நல்லா இருக்கணும்னு நினைங்க, நிச்சயமாக எல்லா பேரும் நல்லா இருப்போம். ஓகேங்களா? இன்றைக்கி ஒரு பதிவு என்ன அப்படின்னா, தந்தை பெரியார் சொல்லியிருக்காரு, ஆண் பெண் பேதம் இல்லை, ஏழை பணக்காரன் பேதம் இல்லை அப்படின்னு. ஸோ மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் கடமைகள்னு ஒன்று இருக்குது. அவங்க கடமைகளை நிச்சயமாக நம்ம இப்போ தவறிட்டோம் அப்படின்னு தான் சொல்லுறதுக்கான விளைவு தான் முதியோர் இல்லம், அனாதைகளோட இல்லம், ஆதரவற்றோர் இல்லம் இந்த மாதிரி பெருகிட்டு போகிறதுக்கு காரணமே இந்த மாதிரி இதோட விளைவு தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என் மனசுக்கு தோணுனதை சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் கடமை இருக்குது அப்படின்னா, ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு கடமைகள் என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சதை ஒரு 5 கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பெற்றோர்களுக்கு நம்ம உதவி செய்கிறதுக்கு, அவங்கள பார்க்குறதுக்கு கடன்பட்டுருக்கோம். அடுத்து உடன் பிறந்தோர் மீன்ஸ் நம்ம அண்ணன், தம்பி, சித்தப்பா, பெரியப்பா அந்த மாதிரி நம்ம உடன் பிறந்தவங்க, சொந்தக்காரங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அவங்களுக்கு நம்ம செய்யறது கடமைப்பட்டிருக்கோம். நம்மளும் கடமைப்பட்டிருக்கோம், அவங்களுக்கும் கடமைப்பட்டிருக்கோம். ஓகேங்களா? அடுத்து நண்பர்களுக்கு. இதை தாண்டி அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, நண்பர்கள் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. ஸோ நம்ம நண்பர்களுக்கும் கடமைப்பட்டிருக்கோம். அதற்கடுத்து சமுதாயத்திற்கு நம்ம நிச்சயமாக கடமைப்பட்டிருக்கோம். மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தனும் சமுதாயத்துக்கு எதாவது செய்யணும், அதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். அடுத்து நம்ம இந்த நாட்டுக்கு நிச்சயமாக நம்ம நாட்டுக்கு, அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பாடுகிறார், நாடு என்ன செய்தது நமக்கு, அதை கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என்று கேட்டால் நன்மை உனக்கு அப்படின்னு பாடியிருக்காரு. அதுதான் உண்மை. ஸோ இந்த சமுதாயத்துக்கு நம்ம என்ன செஞ்சோம் அப்படிங்கிறது. ஸோ இதை கொஞ்சம் விரிவாக நான் உங்களுக்கு சொல்லட்டுங்களா? அதாவது ஃபஸ்ட்டு நம்ம இந்த நாட்டுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நாட்டுக்காகவே சேவை செய்கிறதுக்கு நிறைய துறைகள் இருக்குது. அதாவது சேவை துறைகள் அப்படின்னு இருக்குது. போலீஸ் டிபார்ட்மெண்ட் போலீஸ் சர்வீஸ் அப்படிம்பாங்க, மிலிட்ரி சர்வீஸ் அப்படிம்பாங்க, மெடிக்கல் சர்வீஸ் அப்படிம்பாங்க. இதெல்லாம் சேவை துறைகள். இந்த மாதிரி துறைகளில் சேர்ந்து நம்ம பணியாற்றி நாட்டுக்கு சேவை செய்யலாம். மெடிக்கல் துறையில் சேவை செய்யலாம், போலீஸ் துறையில் சேவை செய்யலாம். இதெல்லாம் சேவை துறைகள். சரிங்களா? இது நம்ம நாட்டுக்கு செய்கிற நிச்சயமான ஒரு பெரிய நன்மை. ஏன்னா இன்றைக்கி நமக்கு தெரியும், அதாவது சியாச்சின் பனிப்பிரதேசத்துலேயும், காஷ்மீர்லேயும், லடாக்லேயும் அந்த மாதிரி இடங்களில் நம்ம இராணுவ வீரர்கள் நமக்காக கடும் குளிரில் எவ்வளோ கஷ்டப்பட்டு தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் நம்ம நாட்டை காப்பாற்றிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இது ஒரு சர்வீஸ், நாட்டுக்கு செய்கிற சர்வீஸ். அடுத்து சமுதாயத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக சமுதாயத்துக்கு நம்ம செய்யணும். அதாவது ரோட்டில் போகும்போது எங்கேயாவது குப்பை குளங்கள் கிடக்குன்னா அதை எடுத்து ஓரமாக போடலாம். எல்லாத்துக்குமே அந்த கடமை இருக்குது. அவங்க தான் செய்யணும், துப்புரவு தொழிலாளர் தான் செய்யணும்னு இல்லை. நம்ம அந்த வேலையை செஞ்சுட்டோம்னா அவங்களோட வேலைகள் குறைஞ்சி போயிடும். இது மாதிரி மக்கும் குப்பை, மக்காத குப்பை அப்படின்னு இருக்குது, அதெல்லாம் பிரித்து கொண்டு போய் கொடுக்கலாம். அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு மரம் நடலாம். எங்கேயாவது மரங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஒரு கண் இருக்குன்னா அந்த இதுக்கு தண்ணி ஊற்றலாம். இதெல்லாம் நம்ம சமுதாயத்துக்கு செய்கிற சேவைகள். குப்பைகளை குப்பை மேலாண்மை பற்றி படிக்கலாம், குப்பை மேலாண்மை பற்றி சமுதாயத்துக்கு சொல்லலாம். இது நம்ம சமுதாயத்துக்கு செய்கிற ஒரு மிகப்பெரிய உதவி. ஒவ்வொருத்தரும் சமுதாயத்துக்கு இதை நம்ம செஞ்சோம்னாலே நம்ம நாடு சுத்தமாக இருக்கும். இன்றைக்கி நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், சிங்கப்பூர் உலகத்திலே எல்லா பேரும் மூக்கில் விரல வைக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா இதுதான். சிங்கப்பூர் சுத்தமாக, என் நண்பர்லாம் சிங்கப்பூருக்கு போயிட்டு தான் அவர்களாம் சொல்லுவார், சிங்கப்பூர் அவ்வளோ வெல் டெவலப்டு, வித்தின் ஒரு 50 இயர்ஸில் வெல் டெவலப்டு. அந்த நாட்டோட பொருளாதாரமே எங்கேயோ போயிடுச்சு. அதுக்கு காரணம் பொதுமக்களோட உழைப்பு, அரசாங்கத்தோட அந்த அர்ப்பணிப்பு, பொதுமக்களோட அர்ப்பணிப்பு. இதெல்லாம் சிங்கப்பூரை எங்கேயோ கொண்டு போயிருக்கு. அந்த மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும். இது நம்ம சமுதாயத்துக்கு செய்கிற நன்மை. சரிங்களா? அடுத்து நண்பர்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நிச்சயமாக ஒரு நல்ல நண்பன் அப்படிங்கிற நண்பனோட தப்பை தட்டி திருத்தி நண்பனை நல்வழிப்படுத்துறது நண்பர்களுக்கு செய்கிற கடமைகள். நல்ல புக்ஸ் அவங்களுக்கு ரெஃபர் பண்ணலாம், நல்ல படிப்பை ரெஃபர் பண்ணலாம், நல்ல வேலை எங்கே இருக்குது அப்படி ரெஃபர் பண்ணலாம். நம்ம மட்டும் சம்பாதிச்சு நம்ம மட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடாது. நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் அவங்களுக்கு கொடுக்கலாம். நம்ம எப்படி என்ன வேலைக்கு போனால் என்ன மாதிரி படிப்பெல்லாம் படித்தோம்னா என்ன மாதிரி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு இந்த அறிவை பற்றி நண்பர்களுக்கு சொல்லலாம். எல்லாத்துக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்காது. சில துறைகள் சில பேருக்கு தெரிஞ்சுக்கு, சில துறைகள் தெரியாது. ஸோ தெரியாத துறைகளை பற்றி நண்பர்களுக்கு சொல்லலாம். சரிங்களா? இது நண்பர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அடுத்து சிப்ளிங்ஸ், கூட பிறந்தவங்க, அண்ணன், தம்பி, மாமன், மச்சான், இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக நம்ம ஒரு கஷ்ட காலத்தில் உதவணும். அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யலாம், பொருளாதார உதவி செய்யலாம், மாரல் சப்போர்ட் கொடுக்கலாம். கடைசியாக பெற்றோர்களை ஏன் கடைசியில் வச்சுருக்கேன் அப்படி இது முதல்ல சொல்லணும். ஆனால் இதுக்கு கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக சொல்லணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பெற்றோர்கள் இல்லாமல் நாம் இல்லவே இல்லை. நீங்கள் எந்த கடவுளை வேணாலும் கும்பிட்டுங்க, அந்த கடவுள் உங்களை இன்றைக்கி வரைக்கும் காப்பாற்றா அப்படின்னு தெரியாது. இன்றைக்கி எத்தனையோ ஆதரவற்றவர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த கடவுள் அவங்கள காப்பாற்றிக்கலாம் இல்லையா? இல்லை. ஆனால் அதே இதில் பெற்றோர்கள் இருக்கிற குழந்தைகளை பாருங்கள். அந்த பெற்றோர்கள் இருக்கிற குழந்தைகள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்காங்க.
அப்போ அதுக்கு வந்து நம்ம அவங்க நல்ல பிள்ளைங்க நல்லா படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றாங்க அப்படின்னா பெற்றோர்களோட உதவி இல்லாமல் எந்த இதுவுமே நடக்காது. ஏதோ ஒரு சில பெற்றோர்கள் வந்து தவறான இதில் போயிருக்கலாம். அதுக்காக எல்லா பெற்றோரையும் சொல்லக்கூடாது. ஆனால் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படிங்கிறது உண்மை. அவங்க தாய் தந்தை இல்லைன்னா நம்ம இல்லவே இல்லை. அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை. ஸோ அவங்கள முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்கள் கூட வச்சு அவங்க கண்லேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வராமல், வந்துச்சுன்னா ஆனந்த கண்ணீர் வரணும். என் பிள்ளை இப்படி பார்த்துக்கிட்டான், என் மகன் இப்படி பார்த்துக்கிச்சு அப்படிங்கிற அந்த இதை கொடுத்தீங்கனாலே அதுதான் மிகப்பெரிய சர்வீஸ். ஸோ இது நம்ம பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக எல்லா பேருமே இதை வந்து ஏற்றுக்குவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் தாய் தகப்பன் மேலே கோபம் வந்து அந்த கோபத்தில் மறந்துடுங்க. மறந்துட்டு அவங்களுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட்டாக இருந்தீங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கு, உங்கள் பிள்ளைங்க உங்களை நல்லா பார்த்துக்கணும். சரிங்களா? இது என் மனசுக்கு தோணுன கருத்து. பாருங்கள், பார்த்துக்கிட்டு பெற்றோர்களையும் நான் சொன்ன இந்த இதையும் வந்து மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களோட கடமைகள் ஆற்றுறீங்களாவே நம்ம நாடு நல்லா இருக்குது, சமுதாயம் நல்லா இருக்குது, நம்மளும் நல்லா இருக்கும், எல்லா பேரும் நல்லா இருக்கும். தேங்க்யூ.